ஸ்வாதி, உங்க அப்பா அம்மாக்கு நம்ம டைவர்ஸ் பண்ண போறோம்னு தெரிஞ்சா என்னடி ஆகும்? அப்ப நம்ம நிஜமாவே டிவோர்ஸ் வாங்க போறோமா? வேற ஆப்ஷன் இல்ல ஸ்வாதி நம்ம கிட்ட. உன்னால கடைசி வரைக்கும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியாதா? ஸ்வாதி, என்னால சாகுற வரைக்கும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும் ஸ்வாதி. ஆனா புருஷன் போய் சொல்லிட்டு வெறும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுடி. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்டா. ஆனா ஏதோ ஒன்னு தடுக்குது. எனக்கு தெரியும் ஸ்வாதி, நீ எந்த அளவுக்கு ட்ரை பண்றன்னு. நம்ம கல்யாணம் ஆகி 5 மாசமா நீ ட்ரை பண்றதை விட 2 நாள்ல அந்த ஜீவா கூட நீ நல்லா பேசுற. அப்போதான் எனக்கே தெரிஞ்சது உன் மேல மட்டும் தப்பு இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்குன்னு. உன் மேலையா? ஆமா ஸ்வாதி, நான் எப்பவுமே உன்னை ஒரு பொண்ணா பார்த்ததில்ல. அப்படியே ஒரு பொண்ணா பார்த்தாலும் என் ஈகோ அதை உன்கிட்ட சொல்ல விட்டதில்லை. உன்னை ரசிச்ச போதும் சரி, உன் அழகை கவனிச்ச போதும் சரி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அது வெறும் கிண்டலா மட்டும் உங்ககிட்ட பேசுவேன். ஐ திங்க் வி ஆர் நாட் மென்ட் டு பி கெதர்னு நினைக்கிறேன் ஸ்வாதி. குமரா, எனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி படபடன்னு இருக்குடா. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போகாதடா, என் கூடயே இரு. ஐயோ! குமரா, தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தரியா? சரி, போட்டு வரோம். என்ன எப்பவுமே கிண்டல் பண்ணுவான், போட்டு தர மாட்டேன்னு சொல்லுவான், இப்ப போட்டு தரேன்றான். எப்படி? இந்தா. ரொம்ப யோசிக்காத. இன்னும் எத்தனை நாள் உன் கூட இருக்க போறேன்னு தெரியல. அது வரைக்கும் நீ கேட்கலாம் பண்ணலான்றதுக்காக தான் பண்ண. தேங்க்ஸ். ஆனா இதில் பியூட்டி என்ன தெரியுமா ஸ்வாதி? இப்போ நீ என்கிட்ட காஃபி கேட்ட மாதிரியே நாளைக்கு என் ஆக்சுவல் ஒய்ஃப் கிட்ட நான் காஃபி கேட்பேன். அவளும் போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போவா. ஆனா நான் அவளை போட விட மாட்டேன். விடாம என்ன பண்ணுவ? அதோ தெரியுது பத்தி அந்த கிச்சன், அதுக்குள்ள நானும் சரண்யாவும் ஒன்னா போய் காஃபி போடுவோம். ஐயோ, அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே வெக்கம்சா வருது. ஐயோ, நீங்க ஸ்டவ் பத்த வைக்காமலே பால் கொதிக்குதுங்க. சும்மா இருங்க. ஐயோ, பாத்திரம் கழுவுன்னு தெரிஞ்சிருந்தா நாள் பூரா கழுவலாமே. கழுவுனதா இருந்தாலும் பரவாயில்ல, திருப்பி எடுத்து கழுவோம். தொடச்ச வீட்டை தொடைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா. தொடச்சு எடுத்து எத்தனை வாட்டிடா துடைப்பீங்க? நீ ஏன் பெருக்கிட்டு இருக்க? நான் பெருக்கிறேன். நான் பெருக்கிறேன். ஐயோ, நான் பெருக்கிறேன். நான் பெருக்கிறேன்னு சொல்றேன். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா ஸ்வாதி? என்ன ஸ்வாதி, உன் மூஞ்ச பார்த்தா நானும் சரண்யாவும் வாழ போற லைஃப் நினைச்சு நீ லைட்டா சாரி ஹெவியா காண்டாகிற மாதிரி தெரியுது. ஏய் 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 ஏய், என்னோட ஓரா சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிற? சொல்லிட்டு சரி. ஆக்சுவலா நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நம்மளுக்கு எதுக்கு செட் ஆகலன்னு. ஏன்? பின்ன என்னடா ஆசை வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் ஒன்னா சமைக்கணும், துணி துவைக்கணும்னு கிரிஞ்சா? உனக்குலாம் அந்த சரண்யா தான் செட் ஆவா. சரி, நீ என்ன பண்ற? சீக்கிரமா போய் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. எப்போ பார்த்தாலும் இவ்வளவு கடுப்பு ஏத்தலான்னு பார்த்தா கடைசியில கடுப்பு ஆகுறது நம்ம தான். இவ்வள ஹாய். ஹே சரண்யா, வாட் a sudden surprise. சொல்லாம வந்திருக்கீங்க? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான். ஐயோ, நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டேங்க. இவ்வளா? சரண்யா, இங்க ஒரே பேட் வைப்ரேஷனா இருக்கு. நம்ம உள்ள உட்கார்ந்து பேசலாமா? ஓகே குமரன், வாங்க. கம் இன். வாவ், வீடு ரொம்ப க்ளீனா இருக்கு. சூப்பர் ஸ்வாதி, வீடு ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ.
வீட்டை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா வச்சுப்பேன். எவ்வளோ பச்சையா போய் சொல்றடி. யாரு நீ கிளீனா வச்சுப்பியா? என்ன எல்லாம் கலைஞ்சிருக்கு? திருட்டு பையன் எவனாவது வீட்டுக்குள்ள வந்துட்டானா? அப்பா என்னடா ஒன்றும் இல்லை, நல்லா குப்பை தொட்டில் நாய் படுத்துருக்க மாதிரி. கூச்சமே இல்லை. சரி சரண்யா, நம்ம உள்ள உட்காந்து பேசலாம் வாங்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? பால் இல்ல. பிளாக் காஃபி ஓகேவா? காஃபி பவுடரும் இல்ல. ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்து என் கையால அப்பவே குடிச்சிட்டேன். ஐயோ பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏங்க நீங்க சும்மா இருங்க. வீட்டுக்கு வந்த கெஸ்ட் எப்படி அப்படிலாம் கவனிக்காம அனுப்புறது? வேற என்ன இருக்கு? நேரா போய் லெஃப்ட் திரும்பினா டேபிள்ல தண்ணி பாட்டில் இருக்கும், எடுத்து வந்து கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ வெளிய போய் கடையில வாங்கிட்டு வாடா. நீ சொன்னாலும் சொல்லனாலும் வெளியே போய் கடையில வாங்கி தாண்டி வருவேன். போறான் பாரு பொறுக்கி. என்ன வெயில் இப்படி அடிக்குது? அடுப்புல வச்ச மாதிரி கொதிக்குது. இந்த வெயில்ல வெளில போனா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நோ, நம்ம ஃபியூச்சர் வைஃப்காக இதை கூட பண்ணலனா எப்படி? ஐயோ, இது என்னடா இப்படி சுடுது? இந்த வெயில்ல எப்படி நம்ம வெளில போறது? சரண்யாக்காக போய் தான் ஆகணும். வெயில்ல தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது, ஜூஸ் குடிச்சா சளி பிடிக்கும் டாக்டர் சொன்னாங்க. இந்த வெயில்ல வெளில போயிருந்தா நான் வரும்போது கிரில் சிக்கனா தான் வந்திருக்கணும். சிரிக்கவாடி செய்யற இப்போ பார். சரண்யா, என் ரூம் மாடியில தான் இருக்கு, பாக்குறீங்களா? எது? யா ஷூர். மேலதான் ஏசி இருக்கவளே. நாங்க ஃபேன் போட்டுப்போம். ஆர் யூ ஓகே வித் இட்? அதெல்லாம் ஓகே. வாட் அட்ஜஸ்டிங் கெப்பாசிட்டி. மேல வாங்க, ரூம் சூப்பரா இருக்கும். நான் உங்களுக்கு ஆல்பம்லாம் காட்டுறேன். போறான் பாரு பொறுக்கி பையன். ஐயோ, how funny you are. என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? என்ன சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப சைலண்டா இருக்கு. ஒருவேளை ஐயோ பொண்டாட்டி இருக்கும் போது இது கூத்தா? வரண்டா சீக்கிரம், என் பொண்டாட்டி கீழே தான் இருக்கா, வந்துட போறா. இது பொண்டாட்டி வந்துட போறாளா? ஐயோ, என்னால வெயிட் பண்ண முடியலையே, சீக்கிரம் ஓபன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துட்டேன். என்ன சத்தம் எதுவும் கேட்கல? சிப்ஸா? என்ன ஸ்வாதி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல, கதவு தட்டலான்னு வந்தேன், கை ஸ்லிப் ஆயிடுச்சு. சார்ஜர்ல போன் ஏறிடுச்சான்னு பார்க்க வந்தேன், இதோ போய் எடுத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, நாங்க இங்க பாக்குறோம். பாய் ஸ்வாதி. மூடிட்டு போ ஸ்வாதி, கதவை மூடிட்டு போ. அப்பாடா, நம்ம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோம். அதானே, இவெல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான். சரண்யா, போலாமா? இப்போ வா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியே வெயில் அதிகமா தான் இருக்கு, ஆனா நீங்க வந்தீங்கன்னா குளு குளுன்னு தாங்க இருக்கும். ஹலோ, ஆமாண்டி ஆமா, நான் தான் சொன்னேன்ல, ரொமான்ஸ்ன்ற பேர்ல கிரிஞ்சா பேசுவோம். லூசு பையன். சரி ஸ்வாதி, நீங்க தனியா போர் அடிச்சிட்டாரு, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வந்துடுறோம். நீங்களும் வாங்கலாம், போலாம். இல்ல இல்ல, அவ வீட்டை விட்டுலாம் வெளியே வர மாட்டா, சரியான சோம்பேறி. நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ஜாலியா வாங்க. பாய் ஸ்வாதி. போய் தொலை. சர்ரு, இங்க போயிட்டு அங்க போலாமா, இல்ல அங்க போயிட்டு இங்க வந்துடலாமா? யார் இவன்? சர்ரு, ரேபிடோ புக் பண்ணீங்களா? அடே சக்காலத்தா, நீயாடா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்மள விருப்பத்துக்காகவே ஃபோன் பண்ணி வர வச்சிருப்பாவா? ஐயோ, ஹாய் ஜீவா, என்ன வரீங்கன்னு சொல்லவே இல்ல? இந்த சைடு போகும்போது அப்படியே என்ன பாத்துட்டு போலாம்னு நினைச்சீங்களா? இல்லங்க, உங்களை பார்க்க தான் இந்த சைடே வந்தேன். எது? ஓ அப்படியா, சரி உள்ள வாங்க. கண்டுக்கிறாளான்னு பாரு.
பேண்ட் கிழிஞ்சது கூட தெரியாம போறியாடா. உள்ள வாங்க. என்ன 2 பேரும் உள்ள போறாங்க? ஏதாவது பண்ணுமே. சரி வாங்க குமரன், நம்ம போலாம். இது வெயில் ஓவரா இருக்குல்ல, கொஞ்சம் லேட்டா போலாமா? நீங்க தானே சொன்னீங்க என் கூட வந்தா குளுக்குளுன்னு இருக்கும்னு. அப்போ குளுகுளுன்னு இருந்தது, இப்போ எரியுது. என்னது? இல்ல ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து போலாமா? ஓகேவா? ஓகே தான், வா போலாம். இந்தாங்க ஜீவா, ஜூஸ் குடிங்க. ஜூஸ்? தேங்க்ஸுங்க. ஐயோ, நான் கேட்டப்போ ஜூஸ் இல்லைன்னு சொன்னியேடி. நீங்க 2 பேரும் இன்னும் போல? இல்ல, ஒரு 1/2 hour கழிச்சு போலான்னு. வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. சரி, ஓகே. ஜீவா, நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு பணியாரம் பிடிக்கல? நான் செஞ்சு எடுத்துட்டு வரவா? ஆமா, பணியாரெல்லாம் செய்ய தெரியுமா உங்களுக்கு? இது வரைக்கும் செய்ய தெரியாது, பட் நீங்க பிடிக்கும்னு சொன்னீங்களா, அதனால கத்துக்கிட்டேன். ஸ்வாதி, தலை ரொம்ப வலிக்குதுடி. ஒரு இஞ்சி டீ போட்டு தாயா. டேய், எனக்கு சாதா டீயே போட தெரியாது, இதுல இஞ்சி டீ போட்டுட்டு வர சொல்ற? அட்லீஸ்ட் சுடு தண்ணியாவது போட்டு தாடி. சரி இரு, போட்டுட்டு வரேன். அவுட் டு குக் ஹாட் வாட்டர். என்னடி பண்ணிட்டு இருக்க? யூடியூப்ல சுடு தண்ணி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்பதானே ஈஸியா இருக்கும். டேய், எங்கடா போற? நானே சுடு தண்ணி வச்சுக்கிறேன். சரி ஓகே. டேய், அங்க என்ன கொட்டி இருந்துச்சு பாத்து போடா. ஐயோ போச்சு. ஐயோ நான் இல்லப்பா. உனக்கு இருக்குடி. ஓகேங்க. சூப்பரா செய்வா ப்ரோ, சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். செத்துருவீங்க. சரி, நான் போய் உங்களுக்கு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஓகே. பாத்து ஏங்க, பாத்து போலாம்ல. டாக்டர்கிட்ட போலாமா? இல்ல பரவாயில்ல. லைட்டா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. எங்க வலிக்குது? இங்க. வேணாண்டா. நல்ல காலை நீட்டுங்க. பெரிய டாக்டர் திவாகர் நினைப்பு பிசியோதெரபி பண்றாரு. இப்போ ஓகேவா? ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ அப்பப்போ மாடியில இருந்து குதிச்சு விளையாடுறதான், ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. மூடிட்டு வாங்க. ப்ரோ, என்ன ப்ரோ இவ்வளவு கேர்லெஸ்ஸா ஆன்சர் பண்றீங்க? இப்போ ஓகே ஸ்வாதி? இல்ல ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐ அம் ஓகே. வாங்க சரண்யா, போலாம். பொறுமையா போலாம் குமரன். வெயில்ல கையெல்லாம் எரியுது சொன்னீங்க. அப்போ கைதான் எரிஞ்சது, இப்போ வயிறே எரியுது. போலாம். குமரா, கையில என்ன பேப்பர் அது? டிவோர்ஸ் பேப்பர். என்னடா? சரண்யா வீட்டில் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுற முடியாது. குமரா, அப்பா கிட்ட என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அம்மா அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டாம். முதல்ல நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பொறுமையாக பேசி புரிய வச்சுக்கலாம். சரி, சைனை போடு. ம் ஏய் ஸ்வாதி, ஸ்வாதி, எதுக்குடி இப்ப கதவு சாத்துற? ஏய், இது நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானடி. இப்போ என்னடி? ஸ்வாதி, இதுக்கு மேலேயும் லேட் பண்ணா அது நமக்கு தான் இன்னும் ப்ராப்ளம். 2 பேரும் அவங்க லைஃபை பார்த்துட்டு போலாம். சொன்னா கேளு. சரி ஓகே, நான் மட்டும் அப்ப சைனை போட்டுட்டு சரணி அவுட்டிங் கூப்பிட்டா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்கடி அடிக்கிற? பின்ன நாங்க அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம திரும்ப ஊர் சுத்த கிளம்புற. இதுல ஃபீல் பண்ண என்னடி இருக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தானே இது. அதுக்குன்னு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டே? இதான் சான்ஸ்னு எஸ்கேப் ஆக வெயிட் பண்றியா? குமரா,
இவ்வளோ நாள் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா இப்போ நீ டிவோர்ஸ் பேப்பரோடு வந்து நின்னோனே எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. இதெல்லாம் என்ன மாப்பிள்ள பார்க்க சொன்னல, அப்போ தோணலையா? டேய், நீ தான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க சொன்ன. அந்த கோவத்துல தான் நான் ஏதோ சொல்லிட்டேன். ஆனா இது என்னை இவ்ளோ எஃபெக்ட் பண்ணும்னு எனக்கு தெரியாதுடா. இல்ல சுவாதி, இது கரெக்டா இருக்கும்னு தோணல. நம்ம 2 பேரும் பிரியறது தான் நல்லது. டேய், என்னடா இதையே சொல்லிட்டு இருக்க? எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும் பிரியறது சொல்யூஷன் இல்ல. சுவாதி, நம்ம பிரியாம ஒன்னா இருக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் வேணும். அதான் லவ். அது இன்ன வரைக்கும் உனக்கு என் மேல வந்திருக்கா? இல்லல. அது இல்லாம நம்ம ஒன்னா இருக்கிறது வேஸ்ட். ஏன்னா உனக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸே இல்லல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு போய் சைனை போடு. இருக்கு. என்ன இருக்கு? அதான் லவ் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏய், சும்மா சொல்லாத. என்ன பிராங்கா? இல்லடா, நான் சீரியஸா தான் சொல்றேன். இவ்ளோ நாள் அது என்னன்னு எனக்கு புரியல. ஏன் அந்த பொண்ணை நீ பாக்குற வரைக்கும் கூட இது என்னன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுக்கு நீ ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் எடுத்து வச்சிருப்ப. ஆனா என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட நீ அவ்வளோ க்ளோஸா பேசும்போது ஏன் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட போய் அவன் ஏன் புருஷன், நீ ஓரமா போடின்னு சொல்லணும் போல இருந்துச்சு. நீ அந்த பொண்ணு மேல காட்டுற கேர் எஃபர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பொறாமையா இருக்கு. அதெல்லாம் நீ ஏன் மேலேயும் காட்டியிருக்க. ஆனா எனக்கு அப்போ அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா தெரிஞ்சது இல்லடா. ஆனா இப்போ நீ வேற யாருக்கும் அது பண்ணும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எதுவா இருந்தாலும் சரி, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. எனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை வந்ததே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தான். இது லவ்வான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு பேர் தான் லவ்னா இந்த லவ் எனக்கு எப்பவுமே வேணும்னு தோணுது. ஆனா நீ இவ்ளோ சீக்கிரம் சேஞ்ச் ஆவன்னு நினைக்கல. அதுக்குள்ள டிவோர்ஸ் பேப்பர்ல ரெடி பண்ணிட்டு வந்திருக்க. நீ இவ்ளோ ஈஸியா மூவ் ஆனவன்னு நினைக்கல. ஏய், முதல்ல இருந்தே லவ்வர்ஸ் ஆகணும் நான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒரு எஃபர்ட்ஸும் போடல. இப்போ என்ன வந்து சொல்ற? அதுக்கு இப்போ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறல. உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். போ, அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் சொன்ன கேட்கவா போற? அதான் முடிவு பண்ணிட்டல. நான் இங்க இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல, நீ இவ்ளோ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா இந்த டெக்னிக்கை முன்னாடியே யூஸ் பண்ணிருப்பேனே. என்னது டெக்னிக்கா? இவளாம் சரண்யாவா? இவளை வச்சு பெரிய ஸ்கெட்சாவே போடலாமே. எனக்கு ஓகே சுவாதி. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிட்டு திரும்பவும் பொண்ணு தேடிட்டு இருக்க? நேத்து நீ ஃபோன் பண்ணி இது சொல்லும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? சரண்யா, ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, எங்க 2 பேருக்கும் ஒத்து வரல. சரி, செட் ஆகலன்றதுக்காக கடைசியில வேற வழியே இல்லாம இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு என் மேல ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. அதை வெளியே காட்ட மாட்றா. இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர வச்சு, இந்த பொண்ணுங்களுக்குன்னு மெயினான வீக்னஸ் இருக்குமே, பொசசிவ்னஸ், அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். நான் பக்கத்துலேயே இருந்தால் அவளுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வராது. அதனால தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி முதல்ல அவளை யோசிக்க வச்சேன். இப்போதைக்கு அவன் மண்டைக்குள்ளே 1008 கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரியும், அவளுக்கும் என் மேலே லவ் இருக்கு. ஆனால் அதை காட்ட மாட்றா. அவளுக்கு காட்டவும் தெரியாது. இது ஒர்க் அவுட் ஆகுமா? கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அதுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் நீ பண்ணணும். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். அட பாவி, அப்ப நீ இத்தனை நாள் பண்ணதெல்லாம் டிராமாவா? இத்தனை நாள் என்ன பொய் சொல்லி ஏமாத்திருக்க? சரி சரி சரி, அடிக்காத. நானாவது இதெல்லாம் பிளான் தான் பண்ணேன். இப்போ நீ ஜீவா கிட்ட என்னமா சொல்லுவ? என்ன, நீ மட்டும் தான் டிராமா பண்ணுவியா? ஜீவா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு குமரனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குமரனை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. எனக்கு அவனை ஃப்ரெண்டா பாக்குறதா இல்ல ஹஸ்பண்டா பாக்குறதான்னு தெரியாம நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? அடி
பாவி ஃப்ராடு என்னடி பண்ணி வச்சிருக்க? இல்ல உன்கிட்ட நான் மாசா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா நீ இல்லாத லைஃபையும் நல்லா யோசிக்க முடியல. அதான். ஓ பாரா மேடம்க்கு அவ்வளோ லவ்வா? எது லவ்வா? ஆ எனக்கா? ஆ. இல்லையே. இல்லையா? அப்போ ஓகே, நான் சரண்யா கிட்ட நிஜமாலே போய் ஓகேன்னு சொல்லிடுறேன். சரோ நான் விட்டா தானே நீ போவ? என்ன சுவாதி, டிவோர்ஸ்ன்னு சொல்லாமலே கட்டி பிடிக்கிற? இனிமே அதெல்லாம் சொன்னா ஹக் இல்ல, அடிதான். ஐயோ, அப்போ ஓகே, உங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு பேர குழந்தைய பெத்து அவர் மூஞ்சில உச்சாவ வச்சிடலாமா? ஆசைதான். அதெல்லாம் அவ்வளவு ஃபாஸ்டா நடக்காது, டைம் ஆகும். ஏய், அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. ஆனா உங்க அப்பன் கையில இருந்து அந்த கண்ணை மட்டும் ஒளிச்சு வச்சிரு. டேய், அந்த கன்ல புல்லட்டே இல்லடா. அடி பாவிகளா, அப்பனும் மகளும் சேர்ந்து எனக்கு உயிர் பயத்தை காட்டிட்டீங்களேடி. சரி சரி, இதுக்கு மேல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.